ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னன்னே தெரில. இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். நான் என்ன நினச்சேன், பாபிக்யூ சிக்கன் மாதிரி ஒன்று போட்டுருக்காங்களா, இந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது. நான் இந்த மாதிரி பீஸா சாப்பிட்டதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஹாய், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். டாமினோஸ் பிஸா. அங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். 6-in-1 பிஸா இன் நான்வெஜ். யா எவ்வளோ ஃப்ளேவர் கொடுத்துருக்கானுங்க பாருங்க. அப்பா, இவ்வளோத்தையும் யாரா இப்போ பிச்சு போடுறது. ஓப்பன் பண்ணிடுவோமா? பேக்கிங் இந்த சைடு இருக்கோ? ஓ, ரொம்ப நாளாக பார்த்துருந்தேன் இதை வந்து நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஆனால் சாப்பிட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வாங்கிட்டேன். ஓ மை காட், சூப்பராக இருக்குங்களா பார்க்கும்போது. வாவ், எனக்கு இந்த மாதிரி 6-in-1 பீஸா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாமே கலந்து சாப்பிட்டோன்னு வைங்களேன், சாப்பிட முடியாது நம்மளால். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். இதில் வந்து மொத்தம் 6 ஃப்ளேவர் இருக்கும் சிக்கன் பீஸாவில். இது ஒரு ஃப்ளேவரு, இது ஒரு சிக்கன் சின்னதாக இருக்கும் பாருங்கள். இது ஒரு ஃப்ளேவர், 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 இது ஒரு ஃப்ளேவர். மொத்தம் 6 ஃப்ளேவர். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மேலே வந்து கிறிஸ்பி ஆன் த டாப் அப்படின்ற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது, ஆனால் மேலே நல்லா மொறுன்னு இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருந்து, இந்த வெஜ்ஜிலேருந்து போயிடலாம். இது பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இதுலேருந்து போகலாம். சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. சீஸ் வந்து அந்தளவுக்கு தெரியல. இதில் சீஸ் அந்தளவுக்கு தெரியல, பட் ஆனால் இது சூப்பராக இருக்குது. ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. நான் அந்த ஆனியன் எடுக்கவில்லை. ஆனியனோட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் போல். கண்டிப்பாக ஒத்துது. நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து இந்த பீஸா வந்து ஆர்டர் போட்டோன்னா 1100 வருது. பட் ஆனால் டாமினோஸில் இது பண்ணோன்னா 1080 வருது. 20 rupees டிஃப்ரென்ஸ் இதுக்கு அதுக்கும். நான் தான் வந்து இதில் வாங்கிட்டேன். டாமினோஸில் வாங்கிட்டேன். நான் டாமினோஸில் பண்ணதுனால எனக்கு சீக்கிரமாக எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து கேப்சிகம் பீஸா, கேப்சிகம் வித் சிக்கன் பீஸா. இது வந்து அந்த இது பேர் என்னன்னு தெரியலையே, டக்குன்னு வர மாட்டுது. ஸோ ஓகே, இதை இந்த பீஸாவை ட்ரை பண்ணுவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். நான் என்ன நினச்சேன், அந்த அளவுக்குலாம் ஒர்த்தாக இருக்காது. ஏன்னா 6 ஃப்ளேவர் வந்து ஒரே இதில் கொடுக்குறானுன்றப்போ ஒர்த்தாக இருக்கான்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் ஒர்த்தாக இருக்குன்னு அவனுக்கு நிரூபிச்சிட்டானுங்க. இது வேறு மாதிரி ஃப்ளேவராக இருக்கும். இதில் வந்து சீஸே இல்லாத மாதிரி தான் பண்ணியிருக்கானுங்க. சீஸே கிடையாது இந்த இதிலலாம் பாருங்கள், நல்லா சீஸ் தெரியுதுங்களா? ஸோ டெக்ஸ்சர் பாருங்கள், கிறிஸ்பி அந்த டாப், பட் சாஃப்ட் வந்து உள்ளே இருக்குது. புரியுதுங்களா? சாஃப்ட் வந்து உங்களுக்கு உள்ளே தெரியும். எனக்கு இந்த காம்போவில் வந்து இந்த காம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இது வந்து அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியல. ஓகே, நடுவில் இருக்கிறது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இதோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மை காட், நான் இப்போ இது எல்லாமே வந்து வெஜ்ஜுனாக சாப்பிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஆர்கானிக் சீசனும் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து நம்ம இதில் போட்டாச்சு. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? நான் இப்போ அந்த இதுலேருந்து, அந்த விட்ட ஃப்ளேவர்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தாங்க இதோட உண்மையான ஃப்ளேவரே எனக்கு தெரியுது. வெஜ்ஜுனா சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியல. அந்த இதோட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது. அதுதான் இந்த ஃப்ளேவர்லாம் போடும். ஃப்ளேவரில் வந்து இந்த பெப்பரு, அஜினமோட்டோ, அந்த ஸ்பைசி சில்லி
எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. சேர்த்து வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே, இப்போ அந்த வந்து ஸ்வீட் கார்னில் ஒரு சில்லி பாட்டி, இதை வந்து நம்ம பார்ப்போம். சிக்கனில் ஓ மை காட், இது எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். குட்டா இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸ்வீட் கூட ஒரு காரம், ஸ்வீட்டும் காரமாக ரெண்டும் சேர்ந்து அடிச்சுன்னு அப்படி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாய்க்குள்ளே சண்டை போடுறாங்க ரெண்டு பேருமே. ஒத்து வரமா ஒத்து. நீங்கள் என்றைக்குமே வந்து டாமினோஸில் பீஸா ஆர்டர் பண்ணுறேன்னா டாமினோஸில் மட்டும் போங்க, வேறு எந்த ஆப்லையும் போய்டாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், 10 ரூபா 20 ரூபான்னு வந்து கமிஷன் அடிக்கிறாங்க. 10 ரூபா 20 ரூபா வேணான்னு வச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக எந்த ஆப்பில், கேப்ஸினா கேப்ஸில் தான் பண்ணணும், டாமினோஸ்னால் டாமினோஸில் தான் பண்ணணும். அதை தாண்டி மற்ற எந்த இதில் போனீங்கன்னாலும் எக்ஸ்ட்ரா கமிஷன் பார்ப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். இப்போ நான் சாப்பிட்ட 3 ஃப்ளேவரில் இந்த ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இது ஃபைனலி திஸ் ஒன். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம். இதில் என்ன போட்டிருக்கானுங்கன்னே தெரியலையே. இந்த இதுவும் இன்னொரு ஃப்ரைடு சிக்கனையும் ரெண்டுமே சேர்ந்து போட்டிருக்கானு போல். இதில் ஏமாத்துற மாதிரி இது, ஏன்னா அது என்ன சேர்த்து போட்டால் ஒரு கலப்படம் புரியலை எனக்கு. சரி சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். தந்தூரி பீஸா மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். இந்த 4 எனக்கு தெரிஞ்சு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சூப்பராக இருக்குது. இது இந்த சிக்கன் வந்து இந்த சிக்கனும் பாபிக்யூ சிக்கன் நம்ம சாப்பிடுவோம்ல, பாபிக்யூ சிக்கனில் இந்த பீஸா செம்ம டேஸ்ட்டு. அந்த பாபிக்யூ டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பாட்டு தாங்க எனக்கு தெரிஞ்சு, இந்த ஒரு பாட்டு தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இதுவும் குட்டு தான். பட் ஆனால் இதில் வந்து இந்த தந்தூரி அந்த பாபிக்யூ சிக்கன் மாதிரி ஒன்று போட்டிருக்காருங்களா, இந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது. நான் இந்த மாதிரி பீஸா சாப்பிட்டதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு எதுவும் இந்த பீஸா ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆகுது. நம்ம போயிட்டு 450 550 கொடுத்து ரெகுலர் பீஸா, பிக் அந்த நார்மலு அந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும்ல, அது ஒன்று சாப்பிட முடியாது நம்மளால். ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரே பீஸாவாக நம்ம எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்லாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் இது மட்டும் எல்லாமே நான் ஒரு ஆள் மட்டும் சாப்பிட முடியாது. பட் ஆனால் 1000க்கு இது எல்லாமே ஒரே காம்போவில் கொடுக்குறது கண்டிப்பாக ஒர்த்து தான். மஸ்ட் ட்ரை. இந்த ஒரு பாட்டு செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை, அடிச்சவே முடியாது, வேற ஒரு. ஸோ இது வேறு மாதிரி இருக்குது பார்க்கவே இந்த சிக்கன். ஸோ இதில் ஒரு ட்ரை பண்ணிடலாம். ஆனால் அது எதுவுமே அந்த அளவுக்கு சீஸ் இல்லை. ஏன்னா சீஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். வெஜ் பீஸா இருக்குது இதே மாதிரி பிக்கில், சீஸ் பீஸாவும் இருக்குது. இது வந்து நான்வெஜ் பீஸா. சீஸ் பீஸா வந்து 1100, அது வந்து டெலிவரி சார்ஜஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1200 வந்துடும். ஏன்னா சீஸுன்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. வெஜ்ஜும் நான்வெஜ் ரெண்டுமே சேர்ந்து 1000 தான். நம்ம டெலிவரி சார்ஜஸோடு சேர்த்து 1100 வரும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னன்னே தெரில. இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பீஸாவை லெமன் ஃப்ளேவராக இருக்குது. லெமனை வந்து பீஸாவில் அப்படியே நல்லா தூவி விட்ருவாங்க. பரவாயில்ல, ஒரு இடத்துலையும் ஒரு வேலை இருக்குது. இந்த ஒரு பாட்டில் இதில் ஒரு வேலை, இதில் ஒரு வேலை இருக்குது, இதில் ஒரு வேலை இருக்குது, இதில் ஒரு வேலை இருக்குது, அதில் ஒரு வேலை இருக்குது. இன்னொன்றுத்துலேயும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளேவர்லேயும் 4 பீசஸ், இது 4 பீசஸ், இது 4 பீசஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க.
நல்லாயிருக்கும். நான் நல்லா இருக்காதுன்னு நினச்சி ஒரு நாள் ஆர்டர் பண்ணாமல் இருந்தேன். பட் இதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே இந்த பீஸா தான். ஏர் ஃபுல்லாக இஷ்யூ எனக்கு. இந்த ஆனியன் பீஸாவும் நல்லா இருந்தது. இது வந்து ஆனால் எனக்கு இவன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். இவனை சாப்பிட்டுன்னே இருக்கணும் பொழுது. தனியாக இது தனியாக கேட்டு வாங்கணும். இந்த சிக்கன் போட்டிருக்காங்களே, இந்த சிக்கன் வந்து தனியாக ஒரு பீஸா பெரிய பீஸாவாக ஆர்டர் பண்ணோன்னா சீஸ் நல்லா எக்ஸ்ட்ராவாக போட்டு ஜூஸியாக இருக்கும். நம்ம அப்படியே சாப்பிடும்போது மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். அப்படி சாப்பிடும்போது அப்படி கடிக்கும் போதே வந்து சீஸ் ஒரு பக்கம், இந்த தந்தூரி சிக்கன் ஒரு பக்கம், எல்லாருமே அப்படியே நம்ம வாய்க்குள்ளே சேர்ந்து விளாடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. ஃபைனலாக வந்து எல்லா பீஸா சாப்பிட்டேனா? நடுவில் இருக்க பீஸா சாப்பிட்டேனா? இல்லை, இந்த பீஸா சாப்பிட்டேன், இந்த பீஸா சாப்பிடல. ஓகே, இதை ட்ரை பண்ணுவோம். எல்லாம் நல்லா புட்டாலே நல்லா வெடுன்னு வரானுங்க. அப்படியே சூடாக இருக்குது. இப்பயும் சூடாக தான் இருக்குது. நான் இத்தனைக்கும் ஏசி போட்டு சாப்பிட்ணுருக்கேன், ஆனால் சூடாக தான் இருக்குது. இது அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. ஏன்டா ஃபீல் ஆகலை அந்த அளவுக்கு? எந்த ஃப்ளேவருமே தெரில இதில். ஏன் தெரியல? ஒருவேளை இந்த இது சில்லி ட்ராப் இல்லை போல இதில், அதனால தான் ஒரு மாதிரி இருக்கும். என்னன்னு தெரில. இல்லை, இது எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. இந்த சிக்கன் நாக்கிலே பட மாட்டேது. ஒரு ஃப்ளேவர் கூட தெரியல டேஸ்ட்டு. ஸோ கார்னர்லேருந்து எத்தனால எனக்கு அப்படி இருக்கான்னு தெரில. மிடில்லேருந்து தெரியும். இது அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இதில் எது நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேப்சிகம், அது என்னது, இது பேர் பட்டணும் இல்லை, இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு. இது ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணால் இது சூப்பராக இருக்குது. பார்பிக்யூ பீஸா நீங்கள் இது வந்து தனியாக ஆர்டர் போட்டு சாப்பிடுங்க. பார்பிக்யூ பீஸான்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக பார்த்தீங்கனாலே நல்லா சீஸியாக, கிறிஸ்பியாக, நல்லா உள்ள சாஃப்டாக அந்த மாதிரி உட்கார்ன மாதிரி ஒரு பீஸா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இது மொத்தமாக இது பண்ணுறப்போ கொஞ்சம் கலப்படம் பண்ணுவாங்க. அதாவது சீஸ் இல்லாமல் கொஞ்சம் சிக்கன் கம்மியாக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரே இதுவாக ரெகுலரு இல்லைனா நார்மலு இல்லைனா பிக் அந்த மாதிரி பீஸாவில் போனீங்கன்னா சூப்பராக பண்ணி தருவானுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஃபேமிலிக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது வந்து நான் 1080 வாங்கினேன். ஸ்விக்கி சொமேட்டோவில் வாங்கினீங்கன்னா 1100 எப்படின்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். பாய்.